ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன vlogல பார்க்க போறோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் மாசம் புரட்டாசி மாசம் சனிக்கிழமை எப்படி போச்சுன்ற வீடியோ தான் இப்போ நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வருஷம் புரட்டாசி மாசம் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாவே அமைஞ்சதுங்க. அது எப்படின்னு இந்த vlogல சொல்றேன். ஏன்னா நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற கொடை எல்லாமே திருப்பதிக்கு போற கொடைங்க தான். அந்த கொடைங்க நான் ஆல்ரெடி இந்த vlog கண்டினியூ பாக்குறவங்களுக்கு தெரியும். புதுசா நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போற vlogs எல்லாமே வரும். இந்த கொடைங்க பாத்தீங்கன்னா நம்ம பெருமாள் கோயில் நியர்பை இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த கோயில்ல இருந்து தாங்க இங்க வருஷா வருஷம் ஒரு ஒரு கோயில்ல இருந்தும் புதுசா கொடைங்க கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி இந்த வருஷம் நம்ம பெருமாள் கோயில் கிட்ட தான் 4 கொடை போச்சு. அதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த கொடையில அந்த இதுல நாங்க போய் அந்த இது அட்டன் பண்ணதுக்கு. ஸ்பெஷல் எப்பவும் போலவே அன்னைக்கு சனிக்கிழமை மார்னிங் பிரம்ம முகூர்த்த பூஜை முடிஞ்சிருச்சு. அதுதான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. ஆஸ் யூஷுவல் 4:15 எப்பவுமே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அன்னைக்கு டேவுமே நம்ம வெளியில விளக்கேத்திட்டு உள்ளேயும் எல்லாமே பிரம்ம முகூர்த்த பூஜைக்கான 5 விளக்கும் ஏத்தியாச்சு. ஏத்திட்டு தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டியாச்சு. இதுல பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாசத்துல இருந்து தான் நாங்க இந்த கற்பூர ஆரத்தி எல்லாமே காட்ட ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு லாஸ்ட் vlogலயே சொல்லியிருந்திருப்பேன். அதனால ரொம்ப சந்தோஷமா ஆச்சு. இதுல நான் என்ன வச்சிருந்தேன்னா பானகம் தான் வச்சிருந்தேன். பானகம் எப்படி செய்யறதுன்னா, தண்ணியில ஒரு கிளாஸ் தண்ணியில துளசி, பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க. வெல்லம் நான் சிம்பிளா இதுதான் போட்டிருந்தேன். வெல்லம் போட்டுக்கலாம், இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். துளசி போட்டுக்கணும். இது மட்டும் போட்டு வச்சிருந்தாவே அவருக்கு ரொம்ப விசேஷமானது, ரொம்ப பிடிச்சது பானகம் தான் பெருமாளுக்கு. அதனால வெங்கடேஷ பெருமாளுக்கு இது மட்டும் வச்சு கூட நீங்க சாமி கும்பிடலாம். பெருசா எல்லாமே செய்யணும் அப்படின்றது இல்லை. ஆனா புரட்டாசி மாசம்னாவே உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம கண்டிப்பா தலிகை போடுவோம். அந்த மாதிரி நம்ம 3வது வாரம் தான் செய்யறதா இருக்கு. அந்த vlog உங்களுக்கு கண்டினியூவா வரும்போது நீங்க கண்டிப்பா பாருங்க. நான் இந்த வருஷம் எப்படி பண்ணன்றதையும் லாஸ்ட் இயர் நான் எப்படி பண்ணன்றதையும் நான் லிங்க்ல உங்களுக்கு கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணிட்டு பாருங்க. இது நான் ஈவினிங் அதான் செஞ்சிருந்தேன் இந்த பூஜையை. இந்த கொடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்க வந்தேன். ஏன்னா கொடை 5:30 வர சொல்லியிருந்தாங்க. அதனால நான் போயிட்டு 6:30 தான் வந்தது. கொடை பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு 7:30 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம எல்லாமே இந்த பானகம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தோம். பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த தண்ணி எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே குடிக்கணும். இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வருஷம் இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3-4 வருஷத்துக்கு முன்னாடி இங்க சென்னையில இருந்து தான் கொடை எல்லாமே திருப்பதிக்கு இங்கேருந்தா ஸ்டார்ட் ஆகி போகும். அங்க டைரக்டாவே நாங்க அங்க போயிட்டு பார்ப்போம். அதனால இந்த சாட்டர்டே மார்னிங்கே நான் சாம்பார், சாதம், கோஸ் பொரியல் இதுதான் பண்ணியிருந்தேன். சாமிக்கு படைச்சிட்டு சும்மா நம்ம செஞ்சது அன்னைக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதை வச்சுதான் நம்ம சாமி கும்பிட்டு இருந்தோம். அன்னைக்கு கேசரி மட்டும் செஞ்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் வாரம் நம்ம கிராண்டா கொஞ்சம் நல்லா செய்யணுன்றதுனால, ஏன்னா பூஜை ஒர்க்ல எல்லாமே கிளீனிங் ஒர்க் எல்லாமே இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு முடிச்சுட்டு தான் நம்ம 3வது வாரம், நான் எப்பவுமே 3வது வாரம் தான் செய்வேன். அந்த 3வது வாரத்தை இந்த வருஷமும் அதே மாதிரி செய்யற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. அதனாலதான் நான் 3வது வாரம் கண்டிப்பா செய்வேன். இந்த கோஸ் பொரியல் நான் எப்படி செய்யணுன்றதையும் ரொம்ப சிம்பிளா வித்தியாசமா செய்யணுன்றதையும் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா இது இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கேன் ஷார்ட்ஸா. நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும்.
கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. என்னோட பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து கண்டினியூவா போயிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் எனக்காக வேண்டி இருந்திருக்கீங்கன்னு நான் கண்டிப்பா நம்புறேன். ஏன்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்கு வருது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் விளாக்ல. நான் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா போல, லைட்டா மைல்டா தான் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து 3 வேளையும் டேப்லெட்டு அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டு அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். அதனால எனக்கு வந்து பெருசா எதுவுமே அஃபெக்ட் ஆகலை. என்னோட பிரம்மகால பூஜையும் அஃபெக்ட் ஆகலை. இப்போ நல்லபடியா 20 days கிட்ட வந்து நம்ம கண்டினியூ பண்ணியிருக்கோம். அதனால எல்லாரும் எனக்காக யாரெல்லாம் ப்ரே பண்ணீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. உங்களுக்காகவும் நான் டெய்லி ப்ரே பண்ணிட்டு தான் வரேன். என்னோட சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்களும் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பா நான் நினைச்சு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை கண்டிப்பா எந்த தடையும் இல்லாம நடக்கும். இந்த 48 நாள் நினைச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் என் கூட இருந்து என்னை சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. இதுல வந்து அடுத்த விளாக்ல எல்லாத்துலயுமே வந்து நான் நிறைய ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கேன் டெய்லியுமே. அதுல செக் பண்ணி பாருங்க. விளக்கு ஏத்துறதுக்கான சில டிப்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கேன். எப்படிலாம் ஏத்தலாம், எப்படிலாம் ஏத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டு வரேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. என்னோட ஷார்ட்ஸு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிட்டு நீங்களும் யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்றதையும் சொல்லுங்க. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பூஜைங்க. அதனாலதான் நானும் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட கோரிக்கைகள்ல நான் வந்து ஒரு 5 கோரிக்கைகள் வச்சிருக்கேன். அதுல எதெல்லாம் நடக்குதுன்றதையும் நான் கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணுவேன். இந்த 48 நாளுக்குள்ள நடந்தே ஆகணும் அப்படின்லாம் நம்ம நினைக்க கூடாது. ஒரு சிலது மட்டும்தான் வந்து நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நடக்கணும். ஒரு சிலது வந்து நிறைய காலம் எடுக்கும் இல்லையா? எல்லாமே வந்து உடனே முடியும்ன்றது நம்ம நினைக்க கூடாது. இந்த பூஜை பண்ணாவே முடிஞ்சிடும் அப்படிலாம் நினைக்க கூடாது. எதெல்லாம் நடக்கணும்னு இருக்கோ அது மட்டும்தாங்க நடக்கும். அதனால நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்தே ஆகணும்லாம் நினைக்க கூடாது. நம்ம செய்யறத நம்ம செய்வோம். நமக்கு கடவுள் என்ன செய்யணும்னு வச்சிருக்காரோ அது கண்டிப்பா நம்மளுக்கு நடக்கும். நம்பிக்கையே வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளாக்ல வந்து நான் கண்டினியூவா இந்த எல்லா வீடியோஸுமே நான் வந்து போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும், ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறவங்களுக்கு. அதனால இந்த புரட்டாசி ஃபர்ஸ்ட் சனிக்கிழமை வந்து ரொம்ப நல்லா போச்சு இந்த வருஷம். இதோட அடுத்த விளாக்ல வந்து நான் வந்து இதுல ஷார்ட்ஸ்ல எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. வாசக்கால் பூஜை வந்து எப்படி பண்ணணும், எதுக்காக பண்ணணும், விளக்குல வந்து ஏத்துறதுக்கு என்ன முறைகள், எதற்காக ஏத்தணும், எத்தனை விளக்கு ஏத்தணும், அதெல்லாம் வந்து எல்லாமே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து விரிவா வேணும், எங்களுக்கு கண்டினியூவா சொல்லுங்க அப்படின்னு நீங்க வேணுங்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா நான் அதுக்காக ஒரு வீடியோ கண்டிப்பா போடுறேன். ஏன்னா நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து கம்மியாக தான் சொல்ல முடியும். அதில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஃபுல்லாக விளாக் ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வீடியோஸில் கண்டிப்பாக போடுறேன். எனக்கு வேணுங்கிறவங்க லைக் பண்ணி எனக்கு சொல்லுங்கள், இல்லை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த விளாக் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த திருப்பதிக்கு போகிற இந்த கொடைக்கு கண்டிப்பாக வேண்டிக்கோங்க. இப்படி தாங்க இந்த வருஷத்தோட முதல் புரட்டாசி சனிக்கிழமை எனக்கு வந்து போச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யாஷி vlog. பாய் பாய்.